வணக்கம். இன்று மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். தண்ணீரின் முக்கியத்துவத்தை அனைவருக்கும் உணர்த்தவும் தண்ணீரின் தட்டுப்பாட்டை சமாளிக்கும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதே இந்நாளின் நோக்கமாகும். ஐக்கிய நாடுகளின் சபை தீர்மானத்தின்படி 1993 ஆண்டு முதல் இந்த தினம் அதிகாரப்பூர்வமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தண்ணீர் மற்றும் பாலின சமத்துவம் என்ற பொருண்மையில் இன்றைய ஆண்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகளை 2030ற்குள் அனைவருக்கும் உறுதி செய்ய வேண்டும் என்பதே ஐக்கிய நாடுகள் சபையின் முதன்மையான நோக்கமாக கொள்ளப்படுகிறது. இந்த புவியில் வாழும் லட்சக்கணக்கான உயிர்களுக்கு தண்ணீர் இயற்கையின் வரப்பிரசாதமாகும். தண்ணீர் மதிப்புமிக்கது என்பதை உணர்த்தும் வகையில் அனைவரும் குடிநீரை மற்றும் தண்ணீரை வீணாக்காமல் பயன்படுத்த வேண்டும். சுமாராக 17 ஆற்றுப்படுக்கைகள், 41,948 ஏரிகள் அல்லது குளங்கள் உள்ளன. காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, தாமிரபரணி, வைகை உள்ளிட்ட தமிழ்நாட்டில் முக்கியமான நீர் ஆற்றுப்படுக்கைகளாகும். அது மட்டுமல்லாமல் பல்வேறு ஏரிகளும் குளங்களும் நிரம்பியுள்ளன. இவை பெருமளவில் விவசாயத்திற்கு உறுதுணையாக அமைகின்றன. விவசாயத்திற்கு இவை உறுதுணையாக இருந்தாலும் கூட சீரற்ற பருவமழையின் காரணமாக பல மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துதான் வருகிறது. மழைநீரை சேமிப்பது நமக்கு மிகவும் இன்றியமையாததாகும். நமது மாநிலத்தில் பல்வேறு கிணறுகளும் ஆழ்துளை கிணறுகளும் நிறைந்திருந்தாலும் கூட ஏரிகள், குளங்கள், ஆறுகள், ஆற்று அணைகள் போன்றவை அதிகமாக இருந்தாலும் கூட நமது மாநிலமானது பருவமழையையே பெரிதும் சார்ந்துள்ளது. பருவமழை பொய்த்தால் கடுமையான வறட்சிக்கு உட்பட்டு மக்களின் வாழ்க்கை முறை பாதிக்கப்படும் என்பதில் ஐயமில்லை. எனவே தண்ணீரை சேமிப்பது நமக்கும் நமக்கு வருங்கால சந்ததியினருக்கும் பயனுள்ளதாக அமையும். தண்ணீரை சேமிப்போம், தண்ணீரை வீணாக்காமல் பாதுகாப்போம். நமது நாட்டின் நீர்வளத்தை பெருக்குவோம். நன்றி.